நெல்லை டவுன் பகுதியில் உள்ள கம்பா நதி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் புகுந்த மழைநீரை மின் மோட்டார் மூலம் அகற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையின் பரவலமாக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கம்பாநதி காமாட்சி அம்மன் கோவில் வளாகம் முழுவதுமே மழைநீரால் மூழ்கப்பட்டது. பழமை வாய்ந்த இந்த கோவில் தாழ்வான பகுதியில் இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் நீர் புகும் பிரச்சனை நிலவி வருகிறது. கடந்த ஆண்டுகளில் நிரந்தர தீர்வு பல முறை கோரிக்கை வைத்திருந்தாலும் மாநகராட்சி இந்து சமய அறநிலையத்துறையும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் கடும் அதிருப்தியில் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக கனமழையால் இந்த ஆண்டும் கோவில் பிரகாரத்தில் பெருமளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் கோவிலில் நுழைய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் அவசரமாக மின் மோட்டார்கள் கொண்டு வந்து நீர் வெளியேற்றும் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். ஆனாலும் நீர் வெளியேற்றும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் கோவில் வளாகத்தில் நிலைமையை பெரிதும் சீராக்க முடியவில்லை. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தண்ணீரில் நனைந்து சரியாக நடைபாதையில் செல்ல முடியாதல், தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பி செல்வது போன்ற நிலையும் உருவாகி இருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நிலையான நீர் வழித்தடங்கள், வடிகால் அமைப்புகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.